எல்லாமே அறிவிச்சு. பொதுமக்கள் தாங்க, உங்கள் வீட்டுக்கோ நீங்கள் தனிநபராக இருந்தோன்னா நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். பொதுமக்கள் இருக்கும்போது 4 பேருக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் பொறுப்பேற்கிறது? யாருமா பொறுப்பேற்கிறது? எல்லா காய் 1 2 வந்தால் அதை யூஸ்வலாக அது கெட்டு போயிருக்குன்னு கூட சொல்லலாம். கெட்டு போன காய்கறி மட்டும் தான் வாங்கி போடுறீங்க. எப்படி? ஒரு காய்னா பரவாயில்ல, வாங்கி வச்சிருக்க எல்லா காயுமே கெட்டு போய் தான் இருக்கு. அம்மா உணவகத்தில் அதிரடி ரைடு விட்ட எம்எல்ஏ. லிஸ்ட் எடுங்க, இன்னைக்கு எதுக்கு லிஸ்ட் எடுங்க? இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண லிஸ்ட் எங்கம்மா? எதுக்குமா கொடுக்குறது? எப்படி கணக்கு போடுறீங்க? லிஸ்ட் எங்க? காய்கறிகளை பார்த்ததும் ஒரு நொடி மிரண்டு போன சட்டமன்ற உறுப்பினர் ஊழியர்களை லெப்ட் அண்ட் ரைட் வெளுத்து வாங்கிய சம்பவம். யார் இன்சார்ஜ்? அப்ப நீங்க எப்படி தெரியாதுன்னு சொல்லுவீங்க? நான் சொல்றது ஒரே பொதுமக்கள் தாங்க, உங்க வீட்டுக்கோ நீங்க தனிநபரா இருந்தோன்னா நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். பொதுமக்கள் இருக்கும்போது 4 பேருக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் பொறுப்பேற்கிறது? எல்லா காய் 1 2 வந்தா அதை யூஸ்வலா அது கெட்டு போயிருக்குன்னு கூட சொல்லலாம். கெட்டு போன காய்கறி மட்டும் தான் வாங்கி போடுறீங்க. எப்படி? மதுரை மாவட்டம் முஸ்லிம்பட்டி பேருந்து நிலையத்தில் அம்மா உணவகம் ஒன்று இயங்கி வருகிறது. இந்த ஒரு நிலையில் எம்எல்ஏ விஜய் அங்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அப்போது அந்த ஆய்வில் உணவு தரமாக இருக்கிறதா என்ற ஓர் ஆய்வில் காய்கறிகள் கெட்டு போயிருந்ததாக கூறி அவர் அங்குள்ள ஊழியர்களை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கினார். இதனால் அங்கு பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது.